Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கொல்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரெண்டு வகையான பூரண கொல்கட்டை அப்புறம் முழு கோதுமையில கொல்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். 2 varieties of பூரணம். ஒரு பூரணம் வந்துட்டு நேந்திரம் பழம் பூரணம், இன்னொன்று வந்து dried fruits and nuts பூரணம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஹோல் வீட்ல செய்யற கோதுமை கொல்கட்டையும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த பூரணம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க கடாயில. 1 கப் அளவுக்கு நேந்திரம் பழத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ நேந்திரம் பழம் பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பூரணம் செய்யலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் பூரணம் செய்கிறதுக்கு அகைன் கடாயில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக டேட்ஸ் வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 8 டேட்ஸ் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 கிராம்ஸ் வந்து ரேசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளூபெர்ரி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக சாப் பண்ண பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவுட்டர் மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடான தண்ணி தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாழை இலையில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாழை இலையில் வச்சு தான் எடுக்கிறேன். ஸோ அதை நல்லா அவுட்டர் மாவு வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பூரணமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோர்க் இருந்துச்சுன்னா ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணோன்னா கூட டிசைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பூரணமும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. தின்னாக இருந்துச்சுன்னா உடனே கொழுக்கட்டை வந்து பிஞ்சிரும். ஸோ ரொம்ப திக்காக தின்னாகவும் இல்லாமல் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு உள்ளாடி பூரணம் வச்சுக்கோங்க. இது நம்மளோட நேந்திரம் பழம் பூரணம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட்டு சும்மா நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்மளோட மொடாக் ஷேப் வந்துட்டு கையில் வச்சு செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு உள்ளாடி பூரணம் ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் ஏதாவது ஸ்பூன் இல்லைன்னா நைஃப் வச்சு சைட்ஸ் வந்துட்டு குட்டி குட்டி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்படியே கொல்கட்டை அச்சில் செய்த மாதிரியே இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. செஞ்ச எல்லா கொல்கட்டையும் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அதுக்கு முழு கோதுமையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் வந்து கோதுமை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. முழு கோதுமையை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு சேர்த்துக்கோங்க 1/4 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதில் பொடிசான நறுக்கின வெங்காயம், கேரட், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க கோதுமை மாவு கூட நல்லா ஹாட்டான வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அகெயின் மிக்சியில் ஒருக்கா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை உருண்டையாக கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக 3 வெரைட்டியான கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 கொழுக்கட்டையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய கொழுக்கட்டை ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். வெரைட்டிஸ் ஆஃப் பூர்ண கொழுக்கட்டை எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.